வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன் செட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் நிறையா கொடுத்துருக்கோம், கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜூன் 7th நம்மளுக்கு மார்னிங் செஷனில் மேத்தமெட்டிக்ஸுக்கான எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் நாம் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது தான் நான் மெயினாக இதில் சொல்ல போகிறேன். இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 9 days இருக்குது. கரெக்டாக எக்ஸாக்டாக 9 days இருக்குது. இதில் வெயிட்டேஜ் மார்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மெயினாக அல்ஜிப்ரா அனாலிசிஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் தென் ஓடி. அல்ஜிப்ரால உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ரெண்டுமே வந்துடும். அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, டோபாலஜி. இது போக ப்ராபபிலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ள டாபிக்ஸ் மட்டும். இதெல்லாம் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நிச்சயமாக உங்களால் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். இதில் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் புதுசாக எதுவுமே இனிமேல் படிக்காதீங்க. ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்க. புதுசாக படிக்கிறதுனால இனிமே எந்த மார்க்கும் உங்களுக்கு ரேஸ் ஆகாது. இது ஏற்கனவே படித்ததை திரும்ப படித்தா மட்டும்தான் மார்க் ரேஸ் ஆகும். அதனால இதை ஃபுல்லாக திரும்ப படிங்க. அப்போ மெக்கானிக்ஸு, சிஓ, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ்லாம் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக படிக்கணும். இதில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதை கொஞ்சம் மினிமமாக நம்ம என்ன செய்துக்கலாம், கையில் வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2018 நம்மளுக்கு டிஎன் செட் எக்ஸாம் நடந்தது. அதில் 195 ஓசி கட் ஆஃபாக இருந்தது. இப்போது 6 வருஷத்துக்கு நடுவில் நம்மளுக்கு நிறைய 2-3 தடவை பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு, பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் நிறைய விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணி ஜஸ்ட்டு மிஸ் ஆனவங்க நிறைய பேர் திரும்ப இப்போ டிஎன் செட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு கட் ஆஃப் இதை விட கூடுதலாக தான் ஆகுமே ஒழிய குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால 200+ எய்ம் பண்ணி 220 வரைக்கும் எய்ம் பண்ணி படிச்சிங்கன்னா தான் நல்லது. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் யூஜிடிஆர்பி ரிசல்ட் வந்திருக்கு. அதில் 150க்கு 125 ஃபர்ஸ்ட் மார்க் 2 பேர் எடுத்திருக்காங்க. நம்ம அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 300க்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு மேஜரில் உள்ள 100 கொஸ்டினில் ஒரு 80 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் சேஃபர் சைடில் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது. நல்ல நம்மளை காம்படிஷன் லெவல் நல்ல டென்ஸாக இருக்குது. நிறைய பேர் அப்பியர் ஆகுறாங்க, நிறைய பேர் விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால கட் ஆஃப் நாளுக்கு நாள் கூடத்தான் செய்யுமே ஒழிய குறையவே செய்யாது. பட் 2018க்கு 24க்கு நடுவில் நம்மளுக்கு 6 வருஷம் கேப் இருக்குது. அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட பேர் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ஜஸ்ட்டு மிஸ் ஆகி அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டிஎன் செட் ஒரு வரப்பிரசாதமாக தெரியும். அவங்க எல்லாருமே இதுக்கு ரொம்ப விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் 1 தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அதனால வரக்கூடிய 9 நாட்களும் மினிமம் 2 hours நீங்கள் பேப்பர் 1க்காக ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா தான் அந்த பேப்பர் 1ல் யார் அதிகமான ஸ்கோர் வாங்குறாங்களோ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மார்க் கட் ஆஃப் ரேஸ் ஆகும். அதனால பேப்பர் 1 நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பேப்பர் 1 விட்டுட்டு பேப்பர் 2 மட்டும் படித்து கிளியர் பண்ண முடியாது. பேப்பர் 1ம் கட்டாயம் படிக்கணும். பேப்பர் 1க்கு நல்ல ஒரு எஃபர்ட் எடுத்து படிக்கணும். மீதி இருக்கக்கூடிய நாட்களில் மினிமம் 2 hours பேப்பர் 1க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. பேப்பர் 1க்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் என்னுடைய OVM ஆப்ல நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை சேனலுக்கு நியூவாக இருந்து என்னை டவுன்லோட் பண்ணலைன்னா கட்டாயமாக என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணி டிஎன் செட் பேப்பர் 1க்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 220+ 230+ எய்ம் பண்ணி படிங்க. அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு கிளியர் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த தடவை டிஎன் செட் எழுதுறவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தால இமீடியட்டாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கான எக்ஸாம்ஸ் ரெடியாக நம்மளுக்கு இருக்குது. இதை ப்ரிப்பேர் பண்ணி நல்ல நம்ம எம்சிக்யூ சைடில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா மீறி இருக்கக்கூடிய 2 மாதத்தில் நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் மட்டும் படித்து
ஆஹா ஓஹோன்னு பிளேஸ் ஆயிடலாம். நல்ல எடுத்த எடுப்பில் நல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜில் அழகாக போய் உட்கார்ந்துடலாம். அதனால் ரொம்ப விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் டிஎன்செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு மோர் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்துள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கு விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய படிங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. மினிமம் ஆஃப் 10 hours படிங்க கட்டாயமாக. மினிமம் ஆஃப் 10 hours படிங்க அப்படிங்கிறது தான் முதல் நாள்லேருந்து என்னுடைய அட்வைஸு. இப்போவும் நான் அதே தான் சொல்கிறேன். நிறைய கட் ஆஃப் கூடும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணியே படிங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். CSIR நெட்டு, IIT JAM, கேட்டு எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸ் இருக்குது. எஸ்பெஷலி பிஜி டிஆர்பிக்கு ஆன்லைன் மோடில் கிளாஸ் இருக்குது. டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 5000 MCQஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே 10 years கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டிக்கிறேன். அதே மாதிரி CSIR நெட்டுக்கு டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டுவேன். IIT JAM இந்த தடவை ஒரு கேர்ள் IITயில் செலக்ட் ஆகி கவுன்சிலிங் ப்ராசஸில் இருக்கா. அது சீட்டு கன்ஃபார்ம் ஆனோடனே உங்களுக்கு கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். UG TRBயில் நம்மளுடைய கேண்டிடேட்ஸ், நம்மளுடைய ஆஸ்பிரன்ஸு மோர் தென் 10 members CV லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஃபைனலாக அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கினதுக்கப்புறம் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸும் அந்த ஃபீட்பேக்கும் நான் கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக வாட்ச் பண்ணுங்கள்.